ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். சற்று நேரம் நாம் கர்த்தரை பாடி ஆராதனை செய்ய போகின்றோம். சங்கீதக்காரர் இவ்வாறாக கூறுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று. நாம் எவ்வேளையும் சங்கீதக்காரர் போலவே நாம் துதிப்போம். துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். சற்று நேரம் நாம் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுதே தடைப்பட்ட காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், எல்லா காரியங்களையும் தேவன் நமக்காக அவர் இறங்கி செய்ய நல்லவராக இருக்கிறார். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை நாமத்தை துதித்து பாட உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் நல்லவர். முதல் பாடலாக எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து இருப்பேன், இந்த பாடலை பாடி நாம் தேவாதி தேவனை நாம் துதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா.
வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த நாளிலே இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பாரங்கள், மனக்கவலைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் யாவையும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த வேளையிலே மாற்றி அமைக்க அவர் நல்லவராக இருக்கிறார். எந்த இடத்திலே நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்திலே வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ, அதே இடத்திலே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு, இரட்டத்தனையான கிருபா வரங்களோடு தேவன் உங்கள் மத்தியிலே எழுந்தருள அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழும் பொழுது, கர்த்தருக்கென்று ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி தேவனின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தர் உங்களை புதிதாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளனே முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளனே முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தருமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தருமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நமக்காக ஒரு வருகை இருக்கிறது. அந்த வருகையிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய முகத்தை முகமுகமாக தரிசிக்க அவருடைய பாக்கியத்தை இந்நாளிலே தேவன் நமக்கு அருள்வாராக. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பரலோகமாகி மணவாளனே முகமுகமாய் காண்பேன். விசுவாசத்தோடு பரலோகமாகி மணவாளனே முகமுகமாய் காண்பேன். ஜெபத்தோடு இதயமெல்லாம் ஏங்குதையா. ஆண்டவரை உம்மை பார்க்க இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தருமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தருமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள்
சகோதரியை இந்த சமூக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஃபேஸ்புக் லைவ் வழியாக நாங்கள் உங்களை பார்ப்பதிலே சந்தோஷமாக இருக்கின்றோம். நமக்காக ஒரு வருகை இருக்கிறது. அந்த வருகையில் மணவாளனாக இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருந்தருள்வார். மேகங்களிலே அவர் வருவார். மணவாட்டியாகிய நாம் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ஜீவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்மை மணவாட்டியாக ஏற்படுத்தி அவருடைய வருகையில் முகமுகமாக அவர் பேசிக்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலே நம்மளுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உருத்திரவும். அன்பு சகோதர சகோதரியை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் தேவன் அனுமதித்தார், ஏன் 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 என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு நீங்கள் உங்கள் இருதயத்தை நினைத்து கொண்டு இரவு நேரங்களிலே சரியான தூக்கம் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை இந்த பாதையிலே கடந்து செல்கின்றது, என்றைக்கு நான் இதிலிருந்து விடுதலை பெறுவேன், என்றைக்கு நான் இதிலிருந்து மறுரூபமாவேன், என்னை விடுதலைக்க யார் உண்டு, என்னுடைய மன வேதனைகள் மன பாரங்களை நான் யாரிடத்தில் சொல்லுவேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார். மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை நடத்த நான் வருகின்றேன். கடை மட்டும் நடத்த, உன்னை நடத்தி செல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை பங்குள்ளராக உன்னை மாற்ற நான் உன்னோடு இருந்து வழிநடத்த அவர் நல்லவராக இருக்கிறார் என்று தேவன் நம் மத்தியிலே திருவலம் பற்றி கொண்டிருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகின்றோம். இந்த பாடல் பாடும் பொழுதே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு விடுதலை உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும், உங்கள் குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும், உங்கள் தொழில்களிலே ஒரு வளர்ச்சி உண்டாகும், உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் உண்டாகும் என்று ஒரு விசுவாசத்தோடு நாம் பாடும்பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளி அற்புதங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் உங்களை புதிதாக்குகிறார். உள்ளார்ந்த மனிதனை தேவன் புதிதாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு விடுதலை இந்த ஆராதனையிலே இந்த வேலையிலே உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். உள்ளார்ந்த மனிதனை அவர் புதிதாக்குகிறார். உங்கள் இருதயத்தை அவர் புதிதாக்குகிறார். உங்கள் கிட்னியை புதிதாக்குகிறார். உங்கள் உடல் உறுப்புகளை தேவன் புதிதாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு விடுதலை உண்டாகிறது. ஒரு சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. அன்பு சகோதரனை சகோதரி, நீ பெற்றுக்கோ. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மை வழிநடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். வேதம் இவ்வாறாக புரிகிறது. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யாக்கோபை பார்த்து சொன்ன தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கின்றேன். நீ என்னுடையவன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து திருவுளப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனை சகோதரி, மனிதர்கள் கைவிடுவார்கள். முகத்திற்கு முன்பாக புகழ்ந்து பேசுவார்கள். பின்னாடி நம்மை தூசிப்பார்கள். ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. என்றென்று நம்மை நல்ல தெய்வமாகவே அன்புள்ள தேவனாகவே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று. அல்லேலூயா. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், சூரியனை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து பெயர் சொல்லி அழைத்த தேவன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று உன்னை பார்த்து உங்களை பார்த்து இந்த நாளிலே கர்த்தர் திருவுளப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை துதிங்க, அவரை போற்றுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்பமானாலும் வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக நம்மை அவர் எடுத்து வல்லமையாக காரியங்களை செய்ய, இந்த நாட்களை செய்ய அவர் கிருபையாக இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா என் பெலனானார், எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை வேளையிலே ஒரு சுகம், ஆராதனை வேளையிலே ஒரு பலன்,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். திருமணம் பட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஐயோ, இந்த காரியத்திலே நான் பலனற்றிருக்கின்றேன், இந்த காரியத்திலே என்னால் விடுதலை பெறவில்லையே என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த காரியத்திலே தேவன் விடுதலை தருகிறார். தேவன் பலனை தருகிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஜனத்தை விட்டு என் பின்னே வா என்று சொன்ன பொழுது, ஜனங்களை விட்டு பெற்றோர்களை விட்டு ஒருவனாய் வந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி கடல் கரையில் இருக்கின்ற மணல்களை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் உன்னுடைய சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த நாளிலே உங்களை பார்த்து இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் கைவிட்ட காரியம், நீங்கள் இழந்த காரியம் சீக்கிரமாக கைகூடு. விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பாடுங்க. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு வல்லமை இறங்கட்டுமா? இந்த ஆராதனை வேலை ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரு தெய்வீக தொடுதல் இறங்கட்டும். இந்த மேலாளரை சமூக தளங்களிலே இந்த பேஸ்புக் லைவ் மூலமாக காண்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மேலும் ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஒரு தொடுதலை உண்டாகட்டும். வீட்டில் சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. குருடர்கள் பார்வை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உறவுகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டாக்டர்கள் கைவிட்டார்கள் என்று சொன்ன நபர்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள மனிதராக நீ மாற்றப் போவதற்காக உம்மை துதிக்கின்றோம். ஜீவனுள்ள சாட்சியாக நீ நிறுத்தப் போவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பு சகோதரனை சகோதரியே, உலகம் உங்களை கைவிட்டதா? சொந்த பந்தங்கள் உங்களை கைவிட்டார்களா? பெற்ற தாய் தகப்பன் உங்களை கைவிட்டார்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒன்றுக்கு கலங்காதீங்க, ஒன்றுக்கு திகையாதீங்க. இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே என்ற வார்த்தையின்படி தேவன் உங்களுடைய உருவத்தை, உங்களை பெயரை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். கர்த்தர் நம்ம இந்த ஆராதனையை தெய்வீக வல்லமையாக இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கின்றேன். பரிசுத்தமுள்ள தெய்வம் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்நாளே நினைவு கூர்ந்த தெய்வம் இந்த நாளிலே உங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். நினைவேக்கு இறங்கின தெய்வன் இந்த நாளிலே உங்களுக்காக இறங்க அவர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் இழந்து போன கிருபாவரங்கள், நீங்கள்
நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் தர அவர் நல்லவராகவே இருக்கிறார். பாழான ஸ்தலங்களிலே பாழான காரியத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு புது சிருஷ்டியாக உங்களை உருவாக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். பட்சித்த வருஷத்தை விளைவை திரும்ப நான் அளிப்பேன் என்று விடுபட்ட ஆதியின் அன்பை மறுபடியும் தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை அப்படியாகவே செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. கண்ணீருக்கு பதில் கொடுத்த தெய்வம் இந்த நாளில் உங்களையும் நினைவு கூறுகிறார். உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் தருகிறார். அந்நாளை நினைவு கூர்ந்து ஒரு சாமுவேலை கொடுத்தது போல இந்த நாளிலே தேவன் உங்களையும் நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நாளை நினைவு கூர்ந்த அன்பின் தெய்வமே, அந்நாளை நினைவு கூர்ந்த அன்பின் தெய்வமே, இந்நாளில் என்னையும் நினைவு கூறுமே, இந்நாளில் என்னையும் நினைவு கூறுமே. சந்தோஷத்தாருமே மன சஞ்சல தீருமே, சந்தோஷத்தாருமே மன சஞ்சல தீருமே. மனது ருகுமே ஐயா, மன்னிப்பு தாரும் ஐயா, மன்னனே சுனாதனே என்னை தொடுமையா. மனது ருகுமே ஐயா. நினைவுக்கு இறங்கி அழிவை மாற்றிய தேவன் உங்களுக்காக அவர் மனம் இறங்க உங்களை அழிக்க அல்ல உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவே தேவன் இந்த நாளிலே இறங்கி வந்திருக்கின்றார். உங்களுக்கு இருக்கின்ற இடுக்கனை நீக்கி ஒரு விடுதலை தர தேவன் ஆவலா இருக்கிறார். நீவே இறங்கி அழிவை மாற்றியே, நீவே இறங்கி அழிவை மாற்றியே. இனியும் ஒரு விசை எனக்கு இறங்குமே ஐயா, இனியும் ஒரு விசை எனக்கு இறங்குமே ஐயா. இடுக்கனை நீக்குமே விடுதலை தாருமே, இடுக்கனை நீக்குமே விடுதலை தாருமே. மனது ருகுமே ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னரே சுனாதனே என்னை தொடுமையா. மனது ருகுமே ஐயா. அன்பு சகோதரனே, காலங்கள் கடந்ததே, காலங்கள் கடந்து போகிறதே என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? நீங்கள் இழந்த ஆசீர்வாதம், நீங்கள் இழந்த கிருபாவரம் தேவன் உங்களுக்கு இரட்டை
காரியத்திலே இந்த காரியத்திலே தேவன் இரட்டையாய் அதை பிளந்து போடுகிறார். ஒரு வழி உண்டாகிறது. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று தேவன் திருவுளம் பற்றுகிறார். தேவன் திருவுளம் பற்றுகிறார். பெற்றுக்கோ அன்பு சகோதரனை, பெற்றுக்கோ இயேசு நாமத்தினாலே. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இழந்து போன காரியம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன கிருபா வரங்கள், இழந்து போன காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவை நாமத்தினாலே பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஓ, அன்னாரை நினைவு கூர்ந்த தெய்வம், இன்றைக்கு இறங்கின தெய்வம், உனக்காக தேவன் இறங்குகிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, உனக்காக அன்பு தெய்வமே, அன்பு தெய்வம் இறங்குகிறார். தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், தாயின் கருவியில் உன்னை அன்போடு நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்க ஒன்றுக்கு கலங்காதீங்க, ஒன்றுக்கு திகையாதீங்க. கிருபையா வரலாம், ஆவியின் உற்சாகத்தால் உங்க மனமகிழ்ச்சியான நாளில் தேவன் இந்த நாளிலே நிரப்பு கொண்டு இருக்கிறார், நிரப்பு கொண்டு இருக்கிறார், நிரப்பு கொண்டு இருக்கிறார். கேளுங்க, கேளுங்க, விடாதீங்க, விடாதீங்க, கேளுங்க. இயேசு நாமத்தினால் விடுதலை உண்டாகும், இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகும். ஓ, இதா பாபா, ராபா, ராபா, சித்தா, சித்தா, ராபா, ராபா, இடவா, இடவா, இதா, இதா, இதா. ஆதி அன்பை பெற்றுக்கோ இயேசு நாமத்தினால். பட்சித்த வருஷத்திற்கு பதிலாக அதோட பலனை நான் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்சித்த வருஷத்திற்கு இந்த பலனை நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த பாலான காரியத்தை தேவன் ஏற்றுக் கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்தை தேவன் புதுப்பிக்கிறார், புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ரிக்கா, ராகா, லாபா, லாபா, ராகா, லாபா, சத்தா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, இயேசு நாமத்தில் பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. பொல்லாப்பு நீங்குகிறது. பொல்லாப்புக்கு தேவன் உங்களை நீக்கி ஆண்டவரை அவருடைய கேடகத்தினாலும் பலத்தினாலும் துருவத்தினாலும் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். செம்மையான இடத்திலே தேவன் உங்களை வழிநடத்துகிறார். செம்மையான காரியத்திலே தேவன் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக்கா, ராகா, லாபா, ராபா, ராகா, லாபா, 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 ராபா, லாபா, ராகா, லாபா, ராகா. நன்றி, 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 நம் மத்தியிலே தேவன் உலாவினார். நம் மத்தியிலே தேவன் எழுந்தருளினார். நம் மத்தியிலே தேவன் அசைவாடினார். நம் மத்தியிலே தேவன் எழுந்தருளினார். நம் மத்தியிலே எழுந்தருளி தெய்வீக வல்லமையினால் நம்மை நிரப்பினார். நம் மத்தியிலே எழுந்தருளி ஒரு விடுதலை கொடுத்தார். உங்க வீட்டில் ஒரு விடுதலை, உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இன்றிரவு நன்றாக தூங்குவீங்க. எல்லா மனபாரங்கள் மாறுகிறது. சந்தோஷமாக இருங்க. எல்லா கவலைகளை நீக்கி எல்லா பாரத்தையும் ஒதுக்கி வைத்து இயேசுவை மாத்திரம் நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அவரை ஆராதனை செய்யுங்க. அவரை ஆராதனை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் தேவன் அசைவாடுவார். எல்லா மன பாரங்களை நீக்குவார். அன்பு தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் விசுவாசிக்கின்றேன். உங்கள் மத்தியிலே தேவன் ஒரு எழுப்புதலான காரியத்தை செய்திருக்கின்றார், ஒரு விடுதலை கொடுத்திருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். ஆவியிலே நான் உணர்கின்றேன். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா காரியத்திலே தேவன் விலக்கி உங்களை பத்திரமாக பாதுகாக்கப் போகிறார். அந்த முத்திரையாக பெறப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் அபிஷேகத்தை மேன்மையாக எண்ணி, பரிசுத்தத்தை மேன்மையாக எண்ணி, கர்த்தருடைய வருகை மட்டும், நம்முடைய மரணம் முந்தினாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வருகை முந்தினாலும் பரவாயில்ல, அவருடைய வருகையிலே நாம் மறுரூபமாக்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தர
அப்படிப்பட்ட வாஞ்சை இந்த கடைசி நாட்களிலே குறைந்திருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட வாஞ்சை தேவன் நம்மளுக்கு தருவாராக. மீண்டுமாக அடுத்த ஒரு ஃபேஸ்புக் லைவாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.